வணக்கம் நண்பா. ஃபைனலி உங்களோட ஃபைனல் பாஸ் த ராக் த என்எக்ஸ்டிக்கு வந்துட்டார். அதாவது இன்றைக்கி நடந்த என்எக்ஸ்டிக்கு உங்களோட ஃபைனல் பாஸான த ராக்கு வந்துட்டார். அதாவது நேற்று நடந்த மண்டே நைட் ராயில் வெறும் ராக், அதாவது பீப்புள் சான் த ராக் மட்டும்தான் வந்திருந்தார். ஆனால் உண்மையான வில்லத்தனத்தோட உங்களோட ராக்கை வந்து த ஃபைனல் பாஸாக இன்றைக்கி நடந்த இந்த என்எக்ஸ்டிக்கு வந்துட்டார். வந்து மிரட்டி விட்டுட்டார். அதாவது என்எக்ஸ்டியில் ராக்குக்கு கிடைச்ச அவ்வளோ ஒரு சேர் அப்படிங்கிறது அதிகம். அதாவது ஒரு 30 செகண்டுக்கிட்ட எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாருமே த ராக்கி த ராக்கி த ராக்கி த ஃபைனல் பாஸ் த பீப்புள் சான் அப்படிங்கின்னு ராக்குக்கு எவ்வளோ பேர் இருக்குதோ அவ்வளோ பேர்த்தையுமே, அதாவது அவருக்கு பேர் இருக்குல்ல, அந்த பேர் எல்லாத்தையுமே சொல்லி த ராக் த ராக் த ராக் அப்படின்ட்டு எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாருமே 30 செகண்டுக்கு மேலே ராக்கை பற்றி தான் பேசுனாங்க. ஏன்னா ராக் வந்து ரொம்ப நல்லவராக மாறிட்டாரா அப்படி மாதிரி எல்லாருமே அதாவது ராக்கே கேட்குறாரு. அதாவது நான் இது நல்லவனாக மாறிட்டேனா சொல்லுங்கள், இல்லை என்கிட்ட இது சேஞ்ச் இருக்கா அப்படின்ட்டு. அதுவும் என்கிட்டயே நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து ரொம்ப நல்லவராக மாறிட்டீங்களாக்கு, அதாவது ரால வந்து நீங்கள் அந்த விஷயங்கள் பண்ணீங்க. அதாவது கோடியை வந்து நீங்கள் அதாவது புகழ்கிறதா இருக்கட்டும், ரோமன்டைன்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்க ரெஸ்லர்ஸ் எல்லாத்துட்டையுமே நீங்கள் வந்து ரொம்ப ஒரு எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி இருந்தீங்க. அதாவது ஒரு ஃபேஷனாக இருந்த மாதிரி இருந்தீங்க. நீங்கள் ரொம்ப நல்லவராக இருந்தீங்களே அப்படிங்கிறப்ப அதெல்லாம் எனக்கு தெரியும். அதாவது நான் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தெரியும். அது நீங்கள் வந்து எனக்கு வந்து எந்த விதமான அட்வைஸும் நீங்கள் பண்ணுறதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. எனக்கு தெரியும். அதாவது அது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் போகுது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு கம்பெனிக்காக நான் வந்து என்னால் என்ன பண்ண முடியும், அது இல்லாமல் என்ன பண்ணால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதாவது நான் வந்து கடந்த 20 வருஷத்துக்கு மேலே, அதாவது 30 வருஷமாக கூட நான் வந்து இந்த டபிள்யூடபிள்யூல இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாலாம் இருக்கட்டும் எல்லாருமே இருந்தோம். இதுக்கப்புறம் போகுது டபிள்யூடபிள்யூக்கு போகுது அப்படின்னா இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் கடந்த 20 வருஷமாக இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான எல்லா பிளானுமே எனக்கு தெரியும். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாமே தெரியும். அதனால நீங்கள் பற்றி அந்த விஷயத்தெல்லாம் பற்றி நீங்கள் எந்த விதமான கேரும் பண்ண வேணாம். நீங்கள் வந்து எந்த விதமான கவலையும் பண்ண வேணாம். நீங்கள் உங்களோட வேலைகள் என்ன அப்படிங்கிறத அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஃபைனல் பாஸான த ராக்கு சொல்கிறாரு. என்னது, நான் வந்து நல்லவனா? நான் நல்லவன்லாம் கிடையவே கிடையாது. நான் என்றைக்குமே ஒரே மாதிரியே தான் இருப்பேன். நான் மாறவே மாட்டேன். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கோடியை வந்து த க்ரை பேபி த கோடியை வந்து நான் என்னென்ன சித்திரவதைகள் பண்ணேன் அப்படின்னு உங்கள் எல்லாருமே தெரியும். அது இல்லாமல் இப்போ வந்து நான் கோடியை வந்து என் நண்பனா, என்னோட சகோதரனா, நீ வந்து இந்த டபிள்யூடபிள்யூ வந்து நீ தோல் மேலே கேரியன் பண்ணுற அப்படிங்கிற என்ன தான் சொன்னாலும், அதாவது இப்போ இருக்கிற டபிள்யூடபிள்யூக்கு இந்த நெட்ஃப்ளிக்ஸ் போகுது அப்படிங்கிறப்போ இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் பண்ணுற விஷயம் இது நல்ல விஷயம் தான். எனக்கு தெரியும் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்னமும் கோடி மேலே இருக்கிற அந்த ஒரு ரிவெஞ்ச் அப்படிங்கிறது இன்னும் தீரலை. இன்னும் அந்த ஒரு பகை அப்படிங்கிறது தீரலை. கண்டிப்பாக நான் வந்து கோடியை நான் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நான் பேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ராக்கு அவரோட ஹிண்ட்டை சொல்கிறாரு. அது இன்னமும் எனக்கும் கோடிக்குமான அந்த ஒரு பகை தீரலை அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஒரு விஷயத்த ராக்கு இன்னமும் சொல்கிறாரு. அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ராக்குக்கும் கோடிக்குமான அந்த ஒரு ஃபியூடு கிரியேட் ஆகும். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த அவர் கிளியர் பண்ணிட்டார். அதாவது இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம். நீங்கள் மூடிக்கிட்டு உங்கள் வேலைகள் என்ன அப்படிங்கிறத அதை பாருங்கள். என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ ரால வந்து நான் நல்லவனாக தெரிஞ்சேன், இப்போ என்எக்ஸ்டியில் வந்து நான் கெட்டவனாக தெரிகிறேன் அப்படின்னா அது என்னோட விஷயம். அதாவது நான் என்னென்ன பண்ணணும், டபிள்யூடபிள்யூக்காக என்னென்ன பண்ணணும், அதாவது டபிள்யூடபிள்யூ அடுத்த கட்டத்தை கொண்டுட்டு போகிறதுக்கு ஃப்யூச்சர் டபிள்யூடபிள்யூ எப்படி கொண்டுட்டு போகணும், எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதனால் உங்களோட வேலைகள் என்ன அப்படிங்கிறத அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமல் ஒரு விஷயத்தை அவர் கிளியர் பண்ணுறாரு. அதை கோடிக்கணக்கான பகை இருக்குது, நான் கண்டிப்பாக மேட்ச் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அதையும் சொல்லாமல் சொல்லிட்டாரு. அது இல்லாமல் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அதாவது என்எக்ஸ்டியோட அந்த ஒரு டைம் முடிஞ்சிருச்சு. அதாவது இன்னும் 2 செகண்ட் தான் இருக்குது, நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறப்ப, ஏன்னா முடிச்சுக்கிறேன்னு அப்படி சொன்னாலும் அதை மீறியும் ஒரு 10 நிமிஷம் கூட தான் எக்ஸ்ட்ரா தான் பேசிட்டாரு. பேசினாலும் பரவாயில்ல. ஏன்னா இது வந்து ஃபைனல் பாஸ் த ராக் த பீப்புள் சான் ராக் அப்படின்னு ராக்குக்கு பல பேர் இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா போனாலும் எந்த ஒரு கவலையுமே இல்லை. ஏன்னா ராக்கு அவர் என்ன நினச்சாலும் டபிள்யூடபிள்யூல பண்ணலாம். அதுக்கான முழு அதிகாரமும் உங்களோட ராக்குக்கே இருக்குது. இந்த விஷயம் தான் என்எக்ஸ்டியில் உங்களோட ஃபைனல் பாஸான ராக்கு இந்த விஷயங்களை தான் பேசியிருக்காரு.